விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சொத்து பிரச்சனையில் அப்பாவி இளைஞரை புதுச்சேரி போலீசார் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. விசாரணைக்கு சென்ற இடத்தில் புதுச்சேரி போலீசார் எல்லை மீறி நடந்து கொண்டார்களா? அப்பாவி நபரை விசாரிக்க சென்ற புதுச்சேரி போலீசார் அவரை கண்மூடித்தனமாக தாக்கியதாக கூறப்படும் பகீர் காட்சிகள் தான் இது. சொத்து பிரச்சனையில் புதுச்சேரி போலீசார் எல்லை மீறி நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் உண்மையில் நடந்தது என்ன? விழுப்புரம் மாவட்டம் கோவடி கிராமத்தைச் சேர்ந்த முனியம்மா என்பவர் புதுச்சேரியில் உள்ள அவருக்கு சொந்தமான நிலத்தை பட்டா மாறுதலுக்காக முத்துக்குமார் என்பவரிடம் அசல் ஆவணத்துடன் ஒப்படைத்துள்ளார். ஆனால் முத்துக்குமார் அந்த பத்திரத்திற்கு ஒரு போலி பவர் பத்திரம் தயார் செய்து பலராமன் என்பவரிடம் அடமானம் வைத்து பணம் வாங்கியுள்ளார். பின்னர் பலராமனையும் அலையவிட்ட முத்துக்குமார் வாங்கிய பணத்தை தராமல் இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பணத்தை கொடுத்த பலராமன் புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். எஃப்ஐஆர் பதிவு செய்த புதுச்சேரி போலீசார் பவர் பட்டா தயார் செய்து ஏமாற்றிய முத்துக்குமாரை விசாரிக்காமல் நிஜ பட்டாவின் உரிமையாளரான முனியம்மாவை தேடிச் சென்றதாக கூறப்படுகிறது. அவர் வீட்டில் இல்லாததால் முனியம்மாவின் மகனான குணசேகரை தேடிச் சென்றனர். திண்டிவனத்தில் உள்ள தனியார் பால் கம்பெனியில் வேலை செய்ததை அறிந்த போலீசார் அங்கு சென்று குணசேகரிடம் கராராக விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. அது குறித்து கேள்வி எழுப்ப எல்லை மீறியவர்கள் குணசேகரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இவர்கள் உண்மையில் போலீஸ் தானா இல்லை அடியாட்களா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக விழுப்புரம் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர்.